ஹாய் சொல்லு. Hi. வெல்கம் டு அவர் YouTube channel Dishy Daddy Dino Mommy. ஹாப்பி கார்த்திகை டு ஆல். வின்டர் டைம் கோயிங். ஸோ எங்கள் வீட்டில் மம்மி நான் தான் ஃபர்ஸ்ட் சிக் ஆயிடுவேன். பிகாஸ் ஆஃப் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஹாட் வாட்டர் ஸ்வெட்டர்னு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்மளை கேர் பண்ணாமல் விடுற அந்த டைம் நம்ம பாடியே ஃபீவர் கோல்டுன்னு ஏதாவது வர வச்சு ரெஸ்ட் எடுக்க அனுப்பிடும். ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அப்படியே ஃபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கார்த்திகை தீபம் கடகடன்னு வேலையை பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ ரெயினால ஸ்கூல் லீவ்னு மெசேஜ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே பாப்பாக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. சிம்பிளாக மீன்ஸ் ஒர்க்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் குறைச்சிக்கணும்னு. அவர் குஷி பாப்பா ஆல்வேஸ் பிஸி. ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஹோம்ஒர்க்ஸ் ஸ்டோரி புக் ரீடிங் பெயிண்டிங்னு அவங்க ஒர்க்கை பார்த்தா போதும்னு நான் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் மம்மிக்கு லிட்டில் பிட்டாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் போதுங்க, கிருஷி பாப்பா சடனாக கிச்சனில் இருப்பாங்க. ஷி ஆஸ்க்டு மீ ஆல்வேஸ், மம்மி எனி ஹெல்ப்? வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியே விடணும். நானும் அப்படியே ஹெல்ப் வாங்கி நிறைய ஒர்க்கெல்லாம் ஷேர் பண்ணுவேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் டீச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஐ ஆல்வேஸ் தாட் திஸ் இஸ் தே ஆர் லேர்னிங் ப்ராசஸ். ஒரு வழியாக கிருஷி பாப்பாவும் நானும் சேர்ந்து குக்கிங்லாம் முடிச்சாச்சு. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ நாங்கள் மார்னிங்லேருந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ வீட்டில் ஒர்க் எதுவும் பெருசாக பார்க்கல. கார்த்திகை தீபம்காக குக் பண்ணி சாப்பிட்றதே பெரிய விஷயம். ரைஸ், பொட்டேட்டோ சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் ஃப்ரை, ரசம், கேபேஜ் கேரட் பொரியல், ஆல் வெஜிடபிள்ஸுமே கிருஷி பாப்பா தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனியன் மட்டும் தான் நான் கட் பண்ணேன். பிகாஸ் ஆனியன் அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அண்ட் கிருஷி டாடிக்கு ஆஃபீஸ் இருக்கு. லஞ்ச் அவர் வந்தாங்க, குழந்தைங்களோட விளாண்டுட்டு இருந்தாங்க. கிருஷி டாடி வீட்டில் இருந்தாங்கன்னா நிறைய ஹெல்ப் எனக்கு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஹேபிட் தான் என்னோட குழந்தைங்களுக்கும் இருக்கு. வீட்டில் செலிப்ரேஷன்னாலே ரீசெண்டாக இருக்கிற நியூ ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ரிலேட்டட் செலிப்ரேஷன் திங்ஸ் தாங்க. வீட்டில் இருக்கிற ரீசன்ட் நியூ ட்ரெஸ்ஸஸ் ஒன்றை சூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஸோ வி ஆர் டூயிங் ஃபாஸ்ட். கிருஷி டாடி ஆஃபீஸ்ல இருந்து வந்தாச்சு. கிருஷி டாடி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எடுத்துட்டு வியர் பண்ணிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா திருவண்ணாமலை தீபம் ஏத்துற பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் வடிவேல் காமெடி, நாங்க திரி போட்டு விளக்கு ரெடி பண்ணுவோமா, இவளுக்கு நோகாம கொண்டு போய் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க கிருஷி பாப்பா எப்பயுமே விளக்கு ஏற்றணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நின்றுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பயுமே கொடுக்கறனால அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், நாங்களும் எப்பயுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்போம். அவங்களுக்கு மேட்ச் பாக்ஸ்னா கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்க மாதிரி அவங்க டேடி கேண்டில் வாங்கிட்டு வந்து அதுல கொடுத்துருக்காங்க. அதுல விளக்கேத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதாங்க நாங்க எல்லா ஒர்க்கையுமே எங்க வீட்டுல நல்லா ஷேர் பண்ணிக்குவோம். கிருஷி டாடி மோஸ்ட்லி ரொம்ப குவைட். நம்ம 10 கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அதுல 2 கொஸ்டின்ஸ்க்கு தலையை மட்டும் ஆட்டி அமைதியா ஆன்சர் பண்ணுவாங்க. அதனாலயே எங்க கிருஷி பாப்பா சின்ன பையன் 2 பேருமே ரொம்ப சைலண்டாவே வளர்றாங்க. நான் மட்டும் தான் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்பேங்க. ஸோ எங்க வீட்டுல எப்பயுமே ஒரு அமைதியான சூழல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நான் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணிட்டே இருப்பேன். நான்லாம் ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப குவைட்டா இருப்பேன். பட் மம்மிஸ் மதர்ஹுட் லைஃப் பாத்தீங்களா, நான் மட்டும்தான் பேசிட்டே இருக்கேன். இந்த ஹெக்டிக் டைம்லயும் நாங்க கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் சிம்பிளா இருந்தாலும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்குனால ஒரு குர்த்தி மட்டும் போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது கிருஷி டாடி திடீர்னு ஷாக் ஆயிட்டாங்க. இந்த சாரி எடுத்துட்டு வந்து இதை வியர் பண்ண ஒரு 1 hour தான் அப்படின்னு எனக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ சாரி வியர் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கிருஷி டாடி தான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் லாஸ்ட் வீக் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்ப ஆல்ரெடி கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்க கார்த்திகை சுட்டி ஒரு செட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். 2 years பிஃபோர் எங்கள் வீட்டில் கார்த்திகை செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். நிறைய ரெசிபிஸ் பண்ணணும். நாங்க பொரி உருண்டை, அப்பம், அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ கிளிப்ஸ் போட்டோஸ்லாம் நிறைய வச்சிருக்கேன். அப்பப்போ அப்லோட் பண்றேன். எங்க கிருஷி பாப்பா திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா. அவளுக்கு எப்பயுமே மாரல் ஸ்டோரிஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால எதனால செலிப்ரேட் பண்றோம், கார்த்திகை தீபம்லாம் ஏன் வைக்கிறோம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே தான் இருந்தோம். வாசல்ல கோலங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இந்த வாட்டி நாங்கள் கலர் கோலம் போடலை, மா கோலம் தான் போட்டிருந்தோம், அரிசி மாவு கோலம். ஸோ எங்க கிருஷி பாப்பா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லைக் பண்ணாங்க. அவங்களும் சேர்ந்து நிறைய கோலம் போட்டிருந்தாங்க. எங்க வீட்ல கிருஷி பாப்பா சின்ன பையன் 2 பேருமே இந்த விளாக் பார்ப்பாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சுப்பாங்க சில இன்ஃபர்மேஷன். அதனால டிஸ்கிரைப் பண்ணலான்னு
கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அழகான பேர் இருக்குங்க. அதாங்க பரணி தீபம். கார்த்திகை திருநாள் என்று அதிகாலையில திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல சிவபெருமான் சன்னதியில ஒரு விளக்கு ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் 5 விளக்கு கண்டினியூஸா ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 தீபமும் சேர்ந்து ஒண்ணா எடுத்துட்டு போய் மலையில ஏத்துவாங்க. திருவண்ணாமலை மலையில. அந்த தீபத்தோட அழகான பெயர் தான் பரணி தீபம். அண்ட் தென் கிருஷி பாப்பா, நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கார்த்திகை தீபம் ஏன் ஏத்துறாங்கன்னு. நீங்களாம் வளர்ந்து வரும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. மம்மிக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நான் இப்ப டிஸ்கிரைப் பண்ணிடுவேன்டா. கார்த்திகை தீபம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. பொதுவா கார்த்திகை மாதம் முருகனுக்குரிய வழிபாடு செய்யக்கூடிய மாதம்னு சொல்றாங்க. தான் கார்த்திகைனாலே முருகன் கும்பிட மந்த் தான். இந்த மந்த் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது தடைகள் அகலும். திருக்கார்த்திகை தீபம் சிவனுக்காகவும் ஏற்றப்படுது. அண்டு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் இந்த திருக்கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் எல்லா வீட்லயுமே ரொம்ப பிரைட் பிரகாசமா ஏற்றி ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவாங்க. மெயினா டெம்பிள்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பேர் தான் கார்த்திகை தீப திருநாள்னு சொல்றாங்க. திருக்கார்த்திகை இத பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஐதீகமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும் எல்லாருக்கும். என்னன்னா, கார்த்திகை கோயில் முன்னாடி எல்லாம் பனை மரத்தை வெட்டி கூம்பு மாதிரி செஞ்சு அதுல எரிப்பாங்க அந்த கூம்ப. அது தீபம் மாதிரி பஞ்சமூர்த்திகளின் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம். அது நல்லா இருக்கும். எல்லா கோயில்லையும் அது மேக்சிமம் நான் பார்த்திருக்கேன். ஸோ கார்த்திகை செலிப்ரேட் பண்ணுறது எல்லாருக்குமே ஸ்பெஷல் மாதிரி எங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல். குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எக்ஸாம்ஸ் இருக்கறனால நாங்கள் கடகடன்னு செலிப்ரேஷனை சீக்கிரமே முடிச்சிட்டோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே மாறாத ஒரு விஷயம், தீபாவளிக்கு வச்சுருந்த மிச்ச வெடியை கார்த்திகை பொங்கலுக்கெல்லாம் வெடிப்போம். ஸோ அதே மாதிரி இப்போயும் எங்கள் குழந்தைங்க கார்த்திகையினால மிச்ச வெடியை எடுத்துகிட்டு போய் வெடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. காலனிலையும் ஆல்ரெடி எல்லா வீட்லேயும் தீபம்லாம் ஏற்றி வெடியெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் மெதுவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்.
திஸ் இயர் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அதனால அந்த vlog போடுறதுக்கு டைம் டிலே ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இந்த vlog அப்லோட் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் கிருஷி டாடி சின்ன மம்மி. We will meet the next vlog. Bye bye.